மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய்யன்பர்களே, இன்றைக்கு நிறைய பேர் நிறைய வழிகளை தாங்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக காது வலி. இந்த காது வலி எதனால் வருது, ஏன் வருது அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தோம்னா உங்களுக்கும் டைம் போயிடும், எனக்கும் டைம் போயிடும். மொத்தத்தில் காது வலிக்குது, காது இறைச்சல், காது சம்பந்தமாக எது வந்தாலும் சரிதான், சரியா? அதை ஒரு தோதுபடுத்தி அதை நாம் அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இப்போ பேச போகிறோம். ஒன்றும் கிடையாது. அழகா சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது சுத்தமாக, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் உண்மையான, அதாவது செக்கில் ஆட்டிய எண்ணெய், இல்லை செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் இன்னும் பெஸ்ட்டு. இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு கிருமி நாசினியும் கூட. அதாவது குடலில் தேங்காய் எண்ணெய் சாப்பிடும்போது குடலில் உள்ள அசுத்த கிருமிகள் செத்து போகும். ஏன்னா தேங்காய் எண்ணெய்க்கு அந்த வைப்ரேஷன், அந்த பவர் இருக்கு. நல்லெண்ணெய்க்கு அந்த கசப்புத்தன்மைக்கும் அந்த பவர் உண்டு. அதாவது நல்லெண்ணெய் என்ன செய்யணும்னா, அங்கே அதையும் பண்ணிட்டு ஒரு ஒரு அந்த இடத்துல அந்த அந்த உறுப்புகளுக்கு ஒரு வகையான உறுதிப்பாட்டை கொடுக்கும். இதுதான் விஷயம். இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா, இந்த ஒரு வெத்தலை நீங்கள் எடுத்துக்கணும். காது இறைச்சல், இந்த மாதிரி காது அந்த காது பிரச்சனை யாருக்கு எதுன்னா சரி, ஒரே ஒரு வெத்தலை. அந்த வெத்தலையோட நரம்பை கிள்ளிடணும். முக்கியம், நரம்பை கிள்ளிட்டு நுனிப்பகுதியும் தலைப்பகுதியும் கொஞ்சம், எப்போதும் வெத்தலை பாக்கு போடுறதுக்கு எப்படி செய்யுமோ அது மாதிரி செஞ்சுட்டு மீது அந்த வெத்தலை அப்படியே, அதாவது நான் சொல்கிறது வெறும் 50 மில்லி எண்ணெய்க்கு தான் சொல்கிறேன். இல்லை 100 மில்லி எண்ணெய் கூட வச்சுக்கோங்க. உங்கள் காது 50 மில்லி போதுமானது. 50 மில்லிக்கு இந்த கணக்கு. ஒரே ஒரு மிளகு, சட்டெல்லாம் கூட, ஒரே மிளகு முழுசாக தான் போடணும். எல்லாத்தையும் வெத்தலையை கிழிச்சு போடணும், சின்ன சின்னதாக கிழிச்சு போடணும். அதில் கொஞ்சம் நீங்கள் வெத்தலை, ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரு பல்லு பூண்டு, இந்த மூணையும் போட்டு கொதிக்க விடணும். இதில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு சும்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓமம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கொஞ்சோண்டு சும்மா ஒரு 1/4 சிட்டிகை கொஞ்சம் ஓமத்தை அதில் போட்டுக்கலாம், தப்பில்லை. இவ்வளோதான். இதை நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சுட்டு அதை எடுத்து பாட்டில் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சு அதை எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு இரவு படுக்க போகும் பொழுது, அல்லது பகலாக இருந்தால் சரி, ரொம்ப ஓவர் வழியாக இருந்தால், காது வழியாக இருந்தால், அந்த காதுக்குள்ளே இதை விடணும். இந்த எண்ணெய் ஒரு 4 சொட்டு இந்த காது நிறையா 2 பக்கம் விட்டுட்டு படுத்தணும். 3 நாளைக்கு இதை செய்யுங்க. காது சம்பந்தமான தொல்லைகள் மாறி போயிடும். இது ஒரு வகை. இன்னொரு விஷயம், காது இலைன்னு ஒரு இலை இருக்கு. அந்த இலை நம்ம கொடுக்குற காதுக்காக நம்ம தர்ற ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா, காது இலை பொடி. இதை எண்ணெயில காய்ச்சி காது கொடுங்க. இது ரொம்ப முக்கியமானது. காது மிக நுட்பமான ஒரு விஷயம். அதில் இருக்கக்கூடிய ஜவ்வு ரொம்ப மெல்லிய, தாமரை இதழை விட, தாமரை இதழ்னு கூட சொல்ல முடியாது, இன்னும் அதாவது செவ்வந்தி இதழை விட மிக நுட்பமான ஒரு மென்மையான ஒரு பகுதி அது. அதில் போய் டஸ்ட்டு இந்த மாதிரி படிக்கிறது, அசுத்த வாயுகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய நாடி அலைகள் மாறி அதனால் வரக்கூடிய உஷ்ணம், இதெல்லாம் போய் அங்கே பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போ அந்த காது இலை என்றால் என்ன? வேற ஒன்றும் இல்லை, முசக்காது இலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் முசக்காது இலை. அதாவது முயல் காதுகளை போலவே அந்த செடி இருக்கும். முயல் காது எப்படி உடைச்சிட்டு இருக்குமோ அந்த செடி முசக்காது. அதாவது கிராமங்களில் முயலை முசல்னு தான் சொல்லுவாங்க. முயல் காது இலை அப்படி வச்சுங்க, உங்கள் பாஷையில் சொன்னால் முயல் காது இலை. இந்த இலையை இதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் போட்டு அந்த இலையை நல்லா கொதிக்க விட்டு இதை காதுக்கு ஊற்றிருந்தால் அவ்வளவு அற்புதமாக உடனடியாக கேட்கும். முயல் காது இலைக்கும் அந்த பவர் உண்டு. அதை விட இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, வாரம் வாரம் சனிக்கிழமை ஆண்கள், பெண்கள் வெள்ளிக்கிழமை தலை முழுகிட்டு வந்தீங்கனால அதாவது இந்த சோப்பு ஷாம்பு போடக்கூடாது. சீயக்காய் நல்லா போட்டு தேய்ச்சி குளிக்கணும்.
சீயக்காய் நீங்களே வாங்கி, சீயக்காய்னா கடையில் போய் சோப்பு போடுற வாங்கக்கூடாது, அதுதான் விற்றுட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து சீயக்காயை வாங்கி அரைச்சி வச்சுக்கணும். அதில் பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுதான் போட்டு குடிக்கணும். ஆயில் பாத்து பக்காவாக சூரிய உதயத்துக்கு அப்புறம் எடுத்துட்டிங்கனாலே, இது ஒரு தொடர்ந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் சூடு வந்து எல்லா அவயங்கள் இருக்கக்கூடிய சூட்டை தணிக்க கொள்ளுது. ஏன்னா சூட்டை தணிக்கிற விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து நம்முடைய முழு, அதாவது மருத்துவ குணம், மருத்துவத்தினுடைய தன்மையே உடல்ல இருக்க நல்ல உஷ்ணம் தான் உடம்புல வரணும். கெட்ட உஷ்ணம் உடம்புல வரக்கூடாது. கெட்ட உஷ்ணம் வந்துச்சுன்னா அதான் நோயா மாறும். அது எந்த நோயா இருந்தாலுமே கெட்ட உஷ்ணம் என்று பொருள். நல்லா புரிஞ்சுங்க. அந்த கெட்ட உஷ்ணத்தை நம்முடைய முன்னோர்கள் மிக எளிதாக கடந்தார்கள். அதான் வந்து வாரம் ஒரு முறை, என்னது வாரம் 2 முறை, அவங்க சொன்னது 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யார் செய்கிறீங்க? தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது ஞாபகம் இல்லாத தன்மை இருக்குது. சில பேர் அதை பற்றி கண்டுக்கிறதில்ல. எண்ணெய், அதாவது என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்பீங்கல்ல, என்னதான் ஏன் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எண்ணெயை உடல் முழுக்க உடல் முழுக்க தேய்ச்சி குளிக்கணும். நீங்கள் எண்ணெயை என்னமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, எண்ணெயை வச்சு தேய்ச்சி குளிக்கிறத, எண்ணெயை வச்சு செய்கிறத விட்டிங்கன்னா அது எண்ணெய் செய்யாது, உங்களை வச்சு செஞ்சிடும். அதான் விஷயம். அப்போ எண்ணெய் குளியல் இல்லாதவர்கள், அதாவது உங்களுடைய தோல் வந்து வறண்ட நிலைக்கு போயிடும். அப்போ வறட்சித்தன்மை, அது மட்டும் இல்லை உங்களுக்கு, அதாவது இதில் ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்கள, அப்போ வந்து சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் உடம்புக்குள்ளே கூடுருவதுக்கு ஏதுவாக சாதாரணமாக உள்ளே போயிடும். ஏன்னா சூரிய வெளிச்சத்தில் அவ்வளவு விதமான விட்டமின்ஸ்லாம் நம்ம உடம்புக்குள்ள, அதுவும் ஈயெல்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வைட்டமின் இ அது சூரிய வெளிச்சத்தில் மிக அதிகமாக இருப்பதாக ஆங்கில விஞ்ஞானம் தெரிவிக்கிறது. இதுக்கு முன்னாலே பல ஆண்டுகளுக்கு, அதாவது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ் சோதிட விஞ்ஞானம், சித்தர் விஞ்ஞானம் வந்து இது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலான்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். அப்போ எல்லாமே நம்ம முன்னோடியாக தான் இருக்கோம். ஆனால் இதெல்லாம் செய்யாமல் நம்ம பின்னாடி ஆயிடுறது, பின்னாடி போயிடுறோம். நம்ம இது எல்லாமே நம்ம தாத்தாக்கள் சொன்னது தான். அதனால புரிஞ்சுங்க. ஆகவே அன்பர்களே, இதை செய்யணும். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காதுக்கு இன்னொன்று செய்யலாம். காலையில் நீங்கள் குளிக்கும் பொழுது, குளிப்பதற்கு முன்னதாகவே 2 சொட்டு சுத்தமான எண்ணெயாக இருக்கணும். அதான் முக்கியம். தேங்காய் எண்ணெய் காய்ச்சி வச்சுங்க, வேறு எதுவுமே அதில் போடணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் எண்ணெய் 2 சொட்டு காதில் விட்டுருங்க. இது ரெகுலராகவே பண்ணிட்டு வந்தீங்கனாலே காது கேட்கும் திறன் வந்து அதிகரிக்கும், ரொம்ப அதிகரிக்கும். இது வந்து இயற்கையாகவே சொல்கிறேன். இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட பண்ணலாம். பண்ணிட்டு குளிச்சுட்டு நீட்டாக குளிச்சுட்டு வந்துடலாம். இல்லை வீக்லி ஒன்ஸாவது இதை நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, இந்த காதுக்கு இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சும்மா இருக்கும்போது காதுகளை வருடி விடுவது. இப்படி காதுகளை வந்து நல்லா அப்போல்லாம் சோப்பு காரணம் இருந்தது. காரணம் என்னன்னா, உங்களுடைய மூளை பகுதிக்கு இரத்த ஆற்றலை விரைவுபடுத்த, அதிகப்படுத்தி ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய வல்லமை காது நரம்புகளுக்கு உண்டு அப்படின்னு எப்போ சித்த விஞ்ஞானம் அப்படியே கண்டுபிடிச்சாலும் பிள்ளையாருக்கு முன்னால் தோப்பு காரணம் போட சொன்னது. இந்த தோப்பு காரணம் என்பது காது நரம்புகளை தூண்டி நம்முடைய மூளையை புத்துணர்ச்சி பெற வைப்பது, சுறுசுறுப்பு. படிக்கிறோம் பூரா பாருங்க, பள்ளிக்கூடத்துலலாம் அந்த காலத்தில், இப்போ விஷயத்தை புரிஞ்சுங்க, அந்த காலம் எவ்வளவு இயற்கையாக மருத்துவத்தோடவே நம்ம பயணிச்சிருக்காங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அதெல்லாம் இல்லை. தோப்பு காரணம் வாத்தியார் போட்டுன்னா அவர் மேலே கேஸ் போடக்கூடிய காலங்களாக மாறி போச்சு இப்போ. ஏன்னா வாத்தியாரும் சேர்ந்து தோப்பு காரணம், அப்போ சொன்ன ஆட்களை வந்து வாத்தியார் தோப்பு காரணம் போட சொல்லிடுவீங்க. அதான் விஷயம். ஆக இந்த தோப்பு காரணம் என்பது நாமே வந்து பிள்ளையார்ட்ட போட்டோம். அதை யாரும் அதை ஆக்ட் பண்ணுறாங்க நிறைய பேர், நான் பார்த்துட்டேன். தோப்பு காரணம் முறையாக போடணும். சும்மா பிள்ளையார்ட்ட போய் உடம்பு ஆட்டிட்டு வந்துடுவாங்க. மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்துக் கொள்கிறீர்கள். 2, அது கை மாற்றி வரணும். நல்லா புரிஞ்சுங்க. நம்முடைய பிளட் சர்க்குலேஷன் இன்டைரக்ட், அதாவது டைரக்டான ஒரே மாதிரி ஓடலை, இன்டைரக்ட் பொசிஷனில் ஓடுது. அதனால இந்த கை இந்த காதுக்கு போகணும், இந்த கை இந்த காதுக்கு போகணும். இப்படி போட்டு இப்படி பிடிச்சி நல்ல இறுக பிடிக்கணும். பிடிச்சி ஒன்றும் வேணாம். உங்கள் வீட்டு நீங்கள் பிள்ளையார் படம் இருக்குல்ல, கோயிலுக்கு வந்தால் உங்களுக்கு சில பேர் வெக்கப்படுவாங்க. உங்கள் வீட்லேயே அழகாக உட்காந்து எழுந்திரிங்க.
ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ஒரு 25 தோப்புக்காரணம் போட்டு விட்டாலே 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கான பலனை அவன் அடைவான். உடம்பில் உள்ள 72,000 நாடியும் வேலை செய்யும். தோப்புக்கான காதை பத்தி பேசுறாங்க. காதை நீங்க பிடிச்சிட்டா காதுக்கு மருத்துவம். இதுல இன்னொரு விஷயம், இந்த தோப்புக்காரன் நீங்க போட்டாலே காது சரியாக, காது கேட்கும் திறன் அதிகரிக்கும். மூளைக்கு மட்டுமே கிடையாது, உடல்நலத்துக்கே நல்லது. காதை உங்கள் கைகளால் பிடித்து விட்டால் உங்களுடைய உடல்நலமே சிறக்கும். அதான் உண்மை. அப்ப வலது கையை இடது காதிலும் இடது கையை வலது காதிலும் ஆக இப்படி பிடித்து இப்படி நல்லா உட்கார்ந்து எழுந்திருக்கணும். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா இங்க இறுகப்பட்டணும். இந்த நல்லா இழுக்கணும் பிடிச்சு. இது நல்லா பாருங்க. இன்னொரு விஷயம், அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் பார்த்துட்டீங்களா, அங்க கொப்பு போட்டிருப்பாங்க. முட்டாள்கள் அவங்கெல்லாம் இது இழுக்க அந்த எத்தனை வயதானாலும் பாட்டி சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆக இந்த காதுகளை எந்த அளவுக்கு நம்ம வேலை, இந்த காது மடலை எவ்வளவு தேய்ச்சி வரும். கடுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. எனக்கு கடுக்கம் போடுறியா அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்பாங்க. எனக்கு கடுக்கம் குத்துறியா நீ அப்படின்னு. அப்படி இல்லை, கடுக்கம் குத்துறதுங்கிறது உங்களை அறிவாளி ஆக்கும் செயல். ஆக நாம் மூளை சிறப்பாக செயல்பட காது மடலை, காதுடைய இந்த புடியும் பகுதி இருக்குல்ல, இதை தோடு போடுற இடம். அதனாலதான் பெண்களுக்கு தோடு போட்டார்கள். இந்த தோடு அக்குப்பஞ்சர் எல்லாமே. இந்த அக்குப்பஞ்சர்னு பேசினா தான் உங்களுக்கு புரியும். இது அறிவு உங்களுக்கு பஞ்சராகாமல் இருப்பதற்காக தயாரிக்கப்பட்ட மருத்துவ சிஞ்சர் தான் இந்த விஷயம். ஆகவே அன்பர்களே, இந்த காதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆகவே இதை நீங்கள் சித்தர்கள் சொன்ன இந்த விஷயத்தை வீட்டில் செஞ்சு சிறப்படைய எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.